நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண். இந்த வீடியோவில் அயன் பாக்ஸ் ரிப்பேர் செய்வதை பற்றி பார்ப்போம். ஒரு அயன் பாக்ஸு ஆன் செய்கிறோம். இது வேலை செய்யல, என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அயன் பாக்ஸ் வாங்கும்போது முதல்ல மெயின்ஸ் கார்டு ஒயர் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். ஒயரை கட் ஆகிட்டுதான்னு முதல்ல பார்த்துடணும். இது ஒயர் கார்டு, ஒயர் க்ரீப் அப்படி கொடுத்துருக்கு. முதல்ல இந்த பேக் ஸ்க்ரூவும் ஒயர் க்ரீப்பும் கழட்டிட்டு இன்னும் இந்த தெர்மோஸ்டேட் நான் இப்போ கழட்டிடணும். மேலே இருக்கிற 4 ஸ்க்ரூவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஒரு அயன் பாக்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். இதில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஒயர் கனெக்டடு முதல்ல ஒயர் கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் டெஸ்ட் போர்டு எப்படி செய்யுதுன்னு போடுறேன். சீரீஸில் முதல்ல எர்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். எர்த்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது லைன் ஒயர் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறோம். 3 ஒயரும் கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகலை. ஏன் அயன் பாக்ஸ் பிடிச்சி பார்ப்போம். இந்த 3 ஒயர்களோட ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கணும். எந்தெந்த ஒயர் எதில் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கணும். ஸ்க்ரூலாம் மிஸ் ஆகாமல் கரெக்டாக வைக்கணும். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பிரிக்கும் போது அயன் பாக்ஸு, இது காயில், தெர்மோஸ்டாட்டரு, ஒரு நியான் லேம்ப்பு, ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுச்சா கட் ஆஃப் தெரிஞ்சுக்காக நம்ம சிக்னல் தெரிஞ்சுக்காக இந்த நியான் லேம்ப்பு. சீரிஸில் காயில் நல்லா தான் செக் பண்ணிக்குவோம். காயில் நல்லா இருக்குது. தெர்மோஸ்டாட் ரிட்டர்ன் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல லூஸ் கனெக்ட் இருக்குது. இதை வந்து சிசரில் எமிஷன் இருந்தால் இந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க. தெர்மோஸ்டாட் ஆன் ஆகுதுன்னு கிளியராக பார்த்துங்க. சவுண்ட் ஒன்று வரும். இந்த கண்டிஷனில் தெர்மோஸ்டாட் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம். நான் சீரீஸில் செக் பண்ண போகிறேன். ஓகே ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் ஸ்பார்க் ஆகிருக்கு. நம்ம டைரெக்டாக போட்டு அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகும். டைரெக்டாக போடுறேன். அந்த இண்டிகேட்டர் தெரியும். எதுங்க உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபால்ட் அடிக்கடி வரும். அதனால் இந்த கான்டாக்ட் பாயிண்ட் எல்லாம் நீங்கள் எமரி ஷீட்டு இல்லை நைஃப் போட்டு நல்லா கிளியர் பண்ணிங்கன்னா அதில் படிஞ்சிக்கிற கார்பன் கிளியர் ஆகிடும். ரெண்டாவது தெர்மோஸ்டாட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தால் தெர்மோஸ்டாட் வேறு மாற்றிக்கலாம். இது லைன் பார்த்தீங்கன்னா
இது ஃபேஸ் டைரெக்டாக தெர்மோஸ்டாட்டுக்கு போய்ட்டு தெர்மோஸ்டாட்லேருந்து ரிட்டர்னு ஒரு காயிலுக்கு வரும். இது அவுட்புட் வந்து நியூட்ரலு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நியான் லேம்ப் வரும். இதுதான் இதோடைய சர்க்யூட்டு, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த காயில் போயிடுச்சுன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் ரெடி பண்ணிவிட்டேன். கரெக்டும் போது கரெக்டாக பார்த்துங்க. நியான் லேம்ப் ஒரு ஹோலில் இருந்தது, இந்த 2 ஒயர் ஒரு ஹோலில் இருந்தது. இது எர்த்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்குது. இது எர்த்து இதில் கனெக்ட் பண்ணால் கரெக்டாக அது பாடியில் போயிடும். டைட் பண்ணிட்டேன். ஃபேஸில் கொடுத்துட்றேன். செகண்டு எர்த் ஒயரு இந்த க்ரீன் ஒயரில் கனெக்ட் பண்ணிடுறேன். மூணாவது நியூட்ரல் பிளாக் ஒயர் பிளாக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று செக் பண்ணிக்கிறோம். அப்படின்னா டெஸ்ட்டில் கரெக்டாக இருக்குன்னு தெரியுது. தெரியுதுங்களா? தெர்மோஸ்டாட் கரெக்டாக இருக்குது, காயில் கரெக்டாக இருக்குன்னு தெரியுது. இந்த லைட் இருக்குதுங்களா? இப்போது அயன் பட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபால்ட் தான் வரும், வேறு எதுனா ஃபால்ட் வரும், ஒயர் கார்டு ஃபால்ட் வரும். மேலே ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஐக்கான் பட்டன் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என் நம்பர் கால் பண்ணுங்கள். என் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் லிங்க்